வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த ஆணவ கொள்ளைகள் ஜாதி மாதிரி இந்த லவ் பண்ணதில் இதில் ஒரு இந்த வேறுனா இந்த நிக்கிதான்ற அஜித்குமார் காவலாளி கொலையில் இன்னி சிபிசிஐடி மாற்றிருக்கு, சிபிஐ மாற்றிருக்கு. அது கோர்ட் 25 லட்சம் சொல்லி இன்னும் கொடுக்கல, மௌனம் சாதிக்கிற திராவிட ஸ்டாக்கு. இப்போ கவின்ற ஒரு நபர் ஐடி கம்பெனியில் இருக்கார். அதுவும் அதே மாதிரி தான் தேவேந்திர கொலையால் சம்மந்தப்பட்டதுன்றாங்க. அதுக்கும் ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது ஆணவ கொலைகளில். இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அதிமுக பாஜகவில் வேற ஆள் சேரக்கூடாது அப்படின்னு அவங்க என்னென்ன பயம் போச்சு. 200 சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அங்கே இருக்கிற தினகரன் இல்லை, பன்னீர் ஊசலாடுறாரு. தாவா கேட்ட போகிறதா விஜய்கிட்ட, இல்லாட்டி இன்னைக்கு கூட எங்கேயோ ஸ்டாலினை பார்க்கில் பார்த்து சந்திச்சு தான் சொல்கிறாங்க, குறிப்பிட்றாங்க. ஸோ இது என்ன போகும் தெரியல. அவர் எங்கே போனாலும் அவர் இனிமேல் ஏடிஎம்கே கிளைம் பண்ண முடியாது. அவர் ஒரு கட்சி மாதிரி இருந்துட்டாலும் முடிஞ்சுது, இல்லை வேறு எங்கேயாவது கட்சி மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாருன்னா ஏடிஎம்கே. இப்போ தினகரன் பாருங்கள் கைவிட்டா அப்படி இல்லையா? கட்சி ஆரம்பிக்காத வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். இல்லை வேறு இதுலேயே போய் சேர்ந்துட்டா அப்படின்னாக்கா, இல்லை இதே குரூப்போடு போனால் வேறு விஷயம். இந்த அதிருப்தி குரூப்போட ஏற்கொண்டு ஆனால் அந்த கிளைம் பண்ணுறது போகும். ஸோ அவர் இது இப்போ பாஜகவில் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் லெவலில் அவ்வளோதான் காமிச்சிட்டாங்க. அதுக்கு திமுக ஏற்கனவே சப்போர்ட் இருக்கா என்னன்னு தெரியல. ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரிய தேனியை தவிர எங்கேயும் இல்லை. ஸோ இவங்க இது மாதிரி ஒன்றா நம்மக்கிட்ட வரட்டும், இல்லாட்டி விஜய்கிட்டே போட்டோம். அப்போ விஜய் ஒரு பிடிஎம் தானே, ஒரு குரூப் சேர்ந்தாக்கா இந்த ஓட்டு செதறி போனால் திருப்பி வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது சீட்டு கம்மியானாலும் 2006 தானே, 6 மாதிரி மைனாரிட்டி திமுகவா இந்த ஒட்டு கொடுக்குற ஆளுங்களோட அதில் கூட வைக்கோ ஒரு சில பேர் அங்கேயே இருப்பாங்க, தெரியாது. 8 மாதம் இருக்குது, இன்னும் பலது நடக்கும். இப்போது அதே போக இப்போ ராஜேந்திர சோழனுக்கு பெரிய சிலையெல்லாம் வைப்போம்னு சொல்லி இவர் இங்கே மோடி போனார். மறுபடியும் வரப்போகிறார் இந்த மாதம் கடைசியில் ஆகஸ்ட்டில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அணை கட்டினார்ல கரிகார சோழன், அதுக்கு உடனே அது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறான் திமுக சோக்கால்டு. இந்த கரிகால சோழனுக்கு 2003 காவேரி குறுக்கு கல்லணை கட்டிய கரிகால சோழனுக்கு திராவிட பண்பாட்டு பாதுகாப்பு அப்படி ஏதோ ஒரு மாநாடு செப்டம்பரில் போடலாமான்ட்டு, கரிகால சோழன் விழாவும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சோழ மன்னரை வச்சு அரசியல் இப்போ சுரட்ட ஆரம்பிக்குது. கரிகால சோழன் ஆன்மீகவாதி இல்லைன்னு இவங்க நினைக்கிறான். அப்படி இல்லை, பாஜக போட்டியாக பண்ணட்டும். ஆனால் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பழமையான கோயிலில் கரிகால சோழனுக்கு சிலைகள் உள்ளன, சின்னங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பா நீ மோடி வரும்போது ஓட்டுக்கு வேண்டி அதை தவிர்த்துட்டு இப்போ இந்துக்களுக்கு வேண்டி கரிகால சோழன்